அரசியல், இந்த பதிவில் வர்ற தகவல் எதுவுமே யாரையுமே வந்து தவறான கண்ணோட்டத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு இதை பேசலை. எல்லாருக்கும் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை வச்சு தான் இதை நம்ம பேசுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற இளம் தலைவர்கள், அண்ணாமலை மிகச்சிறந்த கல்வியாளர், அதனால் அவரை எனக்கு பிடிக்கும். காலையில் MBA எக்ஸாம் எழுதிட்டு ஈவினிங் வந்து IPS எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய சிறந்த கல்வியாளரை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா ஜெயலலிதா அம்மாவுடைய ஸ்காலர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் அவர் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறார். இதனால் அவர் எனக்கு பிடிக்கும். பெரியார் கொள்கையினால் திராவிட கலை எனக்கு பிடிக்கும். விஜயினுடைய நடிப்பு ஒரு புரட்சி பண்ணதுனால விஜய் எனக்கு பிடிக்கும். ஐயா எடப்பாடியா புதுசாக வந்து ஆட்சி பண்ணி கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணிட்டு போனார், ஒரு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார், அதனால் அவரை பிடிக்கும். மிகச்சிறந்த பேச்சாளர் வைகோ, அவரை பிடிக்கும். நாஞ்சில் சம்பத்தை கூட பிடிக்கும். நாஞ்சில் சம்பத் மாதிரி பள்ளி இலக்கிய மன்றத்தில் பேச்சு போட்டியில் நாங்கள்லாம் ஈராஞ்சதர் மாதிரி மிகப்பெரிய அடுக்கு மொழியில் பேசி ப்ரைஸ் எல்லாம் வாங்கி சூட்கேஸில் வச்சுருப்போம் நாங்களாம். ஃபார் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாரதியார் பாடின பாட்டு, 30 கோடி மக்கள் இருக்கும்போது 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்முறை ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு. இந்திய மக்கள் மொழியால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் எங்கள் சிந்தனை ஒன்று தாண்டா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லி தான் அந்த வெள்ளையனை வெளியேற்றினார். அதுபோல் இப்போது புதுசாக 120 கோடி மக்கள் இருக்கும்போது ஒரு புது புரட்சி பாரதி வந்திருக்காரு. தனி ஒருவன் நடந்து வரான் தளபதி. இது இலக்கிய பாட்டா, தமிழ் பாட்டா, எதுக்கு கட்சி பாட்டான்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த பாட்டில் வர வரிகளை பார்த்தா ஏதோ இது ஒரு புரட்சி பாட்டு மாதிரி தான் தெரியுது, இலக்கிய பாட்டு மாதிரி தான் தெரியுது. தனி ஒருவன் நடந்து வரான் தளபதி. இது எங்கேயாவது வண்டியில் போகும்போது கூட அந்த காதில் ஒலிக்குது. நான் அந்த சுற்றுலாத்துறையில் இருக்கிறதுனால இந்த உலக தமிழர்கள் எல்லாம் வந்து இங்கே ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க. அப்போ நான் டிக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டேன், ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம். அப்போ அவங்க டிபியில் அவங்களுடைய ரிங்டோனில் எல்லாமே விஜய் பற்றி தான் இருந்தது. அப்போ உலகத்தரம் வாய்ந்த ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு துறையை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறோம். பள்ளி கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறை, இந்த மூணும் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது என்ன காரணம்னா, இதை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னு நீங்கள் ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கல? இப்போ கனிம வளத்துறையில் இருக்கிற தமிழ்நாட்டில் சங்கத்தலைவர் இத்தனை வருஷமாக நாங்கள் இதை இவ்வளோ பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ FIR இருக்குது, இவ்வளோ CSR காப்பி இருக்குது, யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. பள்ளி கல்வித்துறை CBS ஸ்கூல் ரெனியூவல் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தா தான் ரெனியூவல் பண்ணுவாங்க. இப்போ 5 பைசா கொடுக்காமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசலாமே, நாங்கள் இது மாதிரி வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா உங்களுடைய அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகும். இந்த தமிழ் உரைநடைய தெளிவாக, அதாவது தமிழில் சிறப்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு நான் படித்ததுனால இந்த தமிழ் உரைநடைய தெளிவாக பேசக்கூடிய தகுதி தமிழர்கள் படித்த எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுறதுன்னா கட்டு தெரியும். கம்பன் வீட்டில் இருக்கிற கட்டு தெரிய கவி பாடுமா? அப்போ கம்பன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி தமிழர்கள் வாழ்ந்த இடம், அந்த மாதிரி இருக்கிற அந்த தமிழர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிற அந்த புரட்சி தளபதி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. என்னடா தமிழ் அகராதியிலேயே வராத ஒரு வார்த்தையை இவர் பேசியிருக்கிறாரு, இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. அல்லு சில்லுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அது என்ன அல்லு சில்லு அப்படின்னு பார்த்தா, அந்த அல்லு சில்லுங்கிற வார்த்தை பெரிய ட்ரெண்டாகி 2 கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி தான் யாரெல்லாம் விஜயை வந்து சாதகமாகவோ பாதகமாகவோ வந்து பண்ணமோ அதெல்லாம் எஃபெக்டாக அவருக்கு வந்து நல்ல விதமாக வந்து சேர்ந்துருக்கு. இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா,
இந்த விஜய் வந்து சினிமாக்காரர் அப்படின்னு வந்து நம்ம தவறாக எடை போட்டுறக்கூடாது. உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது அவரெல்லாம் வந்து போய் தூக்கத்தை விட்டுட்டு போய் படம்லாம் நடித்து அந்த படத்தில் வில்லனாக வர்ற கட்சிக்காரங்க தலைவர்கள் எல்லாம் எப்படிலாம் வந்து அந்த ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும். சினிமாக்காரங்கள்லாம் என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு கதையை திரைக்கதையை மாற்றக்கூடிய தகுதி அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ சல்மான் கான் ஷாருக்கானை வச்சு அட்லி படம் எடுக்கிறானா யார்? அட்லி ஒர்க் பண்ணது சங்கர்கிட்ட, சங்கர் ஒர்க் பண்ணது எஸ்ஏ சந்திரகிட்ட. எஸ்ஏ சந்திரசேகர் யார்? இந்த பாக்கியராஜ் பாரதிராஜா அவங்ககிட்ட இருந்து வந்தாங்க. பார்த்தியா அப்போ தமிழ் சினிமா எங்கே போயிருக்குன்னு? அட்லி யார்? எஸ்ஏ சந்திரசேகருடைய வளர்ப்பு. இது சாதாரண விஷயமா? அவங்கெல்லாம் ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி படம் வரலன்னா நவநாகரிகங்கள் நம்மளை வந்து சேர்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆயிருக்கும். சினிமாக்காரங்களை அவ்வளோ தயவாக நம்ம வந்து பேசவே கூடாது. ரொம்ப தப்பு. இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா,